வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம அவல் வச்சு 2 ரெசிபிஸ் பார்க்க போகிறோம். 2 டிஷ்ஷுமே நீங்கள் ரொம்ப குவிக்காக பண்ணிடலாம். முதல் டிஷ்ஷோட பேர் புளி அவல், ஏன்னா நீங்கள் அவல் புளியோரன்னு கூட சொல்லலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவல் தயிர் சாதம். அவல் தயிர் சாதத்துக்கு நீங்கள் குக்கே பண்ண வேண்டாம், அப்படியே அவல் வச்சு ராவாகவே நீங்கள் பண்ணிடலாம். ரொம்பவே ஹெல்த்தியான டிஷ் அது. அவல் வச்சு பேசிக்காக நீங்கள் எந்த டிஷ் பண்ணாலுமே நம்ம கொஞ்சம் அவலை ஊற வச்சுக்கணும். அதனால் நம்ம இப்போ முதல்ல அவலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஊற வச்சுக்கலாம். 2 ரெசிபிக்கு சேர்த்து நான் 600 கிராம் அவல் எடுத்திருக்கேன். அதாவது 300 கிராம் அவலை வந்துட்டு நான் புளியோரைக்கும் 300 கிராம் அவலை வந்து தயிர் சாதத்துக்கு யூஸ் பண்ண போகிறேன். அவலை ஒரு ஜல்லடையில் போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியெல்லாம் வடிய விட்டுருங்க. வடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அதை ஓரத்தில் வச்சிங்கன்னா அவல் தானாகவே ஊறிடும், ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். முதல்ல நம்ம புளி அவல் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். புளி அவலுக்கு முதல்ல நம்ம ஒரு மேல் பொடியை அரைக்க போகிறோம். அதுக்கு சில இன்க்ரீடியன்ஸ்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1.5 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. மறுபடியும் நான் சொல்கிறேன், எண்ணெய் சேர்க்க வேண்டாம், இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். இது கூட ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லி விதைகள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நான் 2 நார்மல் மிளகாவும் 2 பேடிகை மிளகாய் எடுத்திருக்கேன். பேடிகை மிளகாய் சேர்க்கும்போது நல்ல கலர் வரும், ஆனால் காரம் வராது. பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமாக மாறினதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு ஒரு பிளெண்டர் ஜாருக்கு சேர்த்துட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம உப்புமாவோட மேல் பொடி ரெடி. இதுக்கப்புறம் நம்மளுக்கு உப்புமா பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. புளியவல் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம வேர்க்கடலை சேர்க்க போகிறோம். நீங்கள் பச்சை வேர்க்கடலை எடுக்கிறீங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேயே எண்ணெயிலேயே சேர்த்து வறுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன். நீங்கள் வறுத்த வேர்க்கடலை எடுத்திங்கன்னா நம்ம கடைசியாக கூட சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை கொஞ்சம் வறுப்பட்டதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு கொஞ்சம் வெடிக்கட்டும். காரத்துக்கு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய். வாசனைக்கு கொஞ்சம் தாராளமாகவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பருப்பெல்லாம் பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். பருப்பெல்லாம் பொன்னிறமாக மாறினதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, கூடவே ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. புளி எவ்வளோங்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். வாசனைக்கு 1 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட பெருங்காய கட்டி இல்லைன்னா நீங்கள் பெருங்காய பொடி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த புளி தண்ணி நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சோல்லையா மேல் பொடி, அதை சேர்த்துக்க போகிறேன். மேல் பொடி சேர்த்துட்டு புளிக்காய்ச்சல் நல்லா திக்காகிற வரைக்கும் கொதிக்க விட்டுக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிச்சு திக்காக ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையோ 300 கிராம் அவல், அதை இந்த பேஸ்ட்டில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் அவல் சேர்த்ததுக்கப்புறம் ஃப்ளேமை லோ பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். வாசனைக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மேலே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவளும் அந்த புளிக்காய்ச்சல் பேஸ்ட்டும் கலக்கிற வரைக்கும் தான் நீங்கள் அடுப்பை ஆனில் வச்சுக்கணும். கலந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. கடைசியாக புளிப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டால் நம்மளோட அவல் புளியோரை ரெடி. சூடாக ஒரு கப் தயிரோடு சர்வ் பண்ணுங்கள், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப குவிக்காக இந்த ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்டில் பண்ணி முடிச்சிடலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது அவல் வச்சு ஒரு தயிர் சாதம். இது தாளிக்கிறதுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு அடுப்பு தேவை, மிச்சப்படி இதை நம்ம குக் பண்ண போகிறது கிடையாது. 300 கிராம் அவலை ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா கை போட்டு பிசைஞ்சு விட்டுருங்க. நம்மளுக்கு அவல் நல்லா மேஷ் ஆனோம். நல்லா மசிச்சதுக்கப்புறம் 2 கப் நம்ம பால் சேர்த்துக்கலாம். கூடவே 1 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் லிக்விட் சேர்க்க சேர்க்க அவல் வந்துட்டு அந்த ஈரப்பதத்தெல்லாம் உறிஞ்சிட்டு ட்ரை ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் லிக்விடோட அளவை நீங்கள் மாற்றிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு, அதுக்கப்புறம் 1 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. வாசனைக்கு கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கிறதுனால அவல் நல்லா குழஞ்சிடும். சாதமாக அவலான்னு வித்தியாசமே தெரியாது. 5 நிமிஷம் இருந்தால் போதும் இந்த டிஷ்ஷை நீங்கள் பண்ணிடலாம். வாசனைக்கு கொஞ்சம் தாராளமாகவே பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. பதம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டிங்கன்னா நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். நீங்கள் இது தாளிப்பு கொடுக்காமல் அப்படியே சாப்பிடலாம், ஆனால் தாளிப்பு கொடுக்கும்போது நம்மளுக்கு இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். தாளிப்பு கொடுக்கறதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்து உளுத்தம்பருப்பு பொன்னிறமாக மாறினதுக்கப்புறம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடிப்படியாக நறுக்கின இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சி சேர்க்கும் போது இந்த டிஷ் நம்மளுக்கு இனிமேல் நல்லா ஹெல்த்தி ஆகிடும். இப்போ இந்த கருவேப்பிலை இஞ்சியில் கொஞ்சம் வதங்கி பச்சை வாசனை போகட்டும். இது அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கடைசியாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த தாளிப்பை அப்படியே நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற இந்த அவல் தயிர் சாத்து கூட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை வாசனையோடு இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு ஊறுகாய் இருந்தால் போதும், அப்படியே சாப்பிட்றலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.